آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله وقال الله تعالى في آية أخرى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير صدق الله العلي العظيم وقال رسولنا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்மை அல்லாஹு தாலா இருலோக ரட்சகர் சர்வரே அம்பியா சர்க்காரே தோ ஜஹான் சர்வரே ஆலம் சர்தாரே காயினாத் கண்ணான அஹ்மத் கருத்திலே ஹாமீத் கல்பிலே மஹமூத் புரட்சி வித்தகர் புன்னகை தாசர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மஹமூது நாதர் ஹஜரத் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு உம்மத்தில் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்மை அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனுடைய நல்லடியார்களை பற்றியும் பேசக்கூடிய நர்பாகியத்தை தௌஃபீக் செய்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அன்பர்களே, அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரும் கிருபை, அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹு தாலா ஆக்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அன்ஆமா அலைனா, நம் மீது பேருபகாரம் செய்தான். வஹதானா இலா தீனில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் நமக்கு ஹிதாயத் செய்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துவாவாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா செய்கிறார்கள் என்பர்கள்? நாம் சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய துவா செய்யும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வஸக்கானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவு கொடுத்தானே, எங்களுக்கு தண்ணீர் போட்டினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வஜஅல்னா மினல் முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களிலிருந்தும் அல்லாஹ் ஆக்கினானே. பெருமானார் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த துவாவின் மூலம் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துனியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்குறான். பெருமானார் எதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வஸக்கானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களில் இருந்தும் ஆக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும்ங்கிறாங்க. என்ன சொல்லுகிறார்கள் நண்பர்களே? முழு துனியாவுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தாலும் ஒன்றை முஸ்லீமாக்கி அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான்ல, அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நண்பர்கள், துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் யாரோ ரிஸ்க் கொடுப்பதாக கருதுகிறார்கள். அவர்கள் யார் யாரை நினைத்து இருக்கிறார்களோ அவர்கள் ரிஸ்க் கொடுப்பதாக கருதுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்து விட்டார்கள்? நீ இப்போ சாப்பிட்ட இந்த சாப்பாடு இருக்க, அதை உனக்கு ஊட்டியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. உனக்கு இந்த தண்ணீரை பருக கொடுத்தவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அந்த விசுவாசத்தை, என்ற அந்த நன்றி உணர்வை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஊட்டுகிறார்கள். என்ன என்பர்கள்? அல்லாஹ் தஆலா நாம் ஆனந்தப்பட வேண்டும் என்பது. அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக ஆக்கினான். அல்லாஹ் இறுதி வரை நம்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து கடைசியிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மரணிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். என்பவர்களே, மாபெரும் பாக்கியம். அதனால தான் பெருமானார் ஒரு துஆவை இப்படியே செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலைனா வஹதானா இலா தீனில் இஸ்லாம், எங்கள் மீது பேருபகாரம் செய்து எங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஹிதாய செய்த அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் நாங்கள் சொல்லுதான். இதை நினைத்து நாம் எவ்வளோ ஆனந்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் காரு கொடுத்தான், பங்களா கொடுத்தான், அதை நினைச்சு இதை நினைச்சு சந்தோஷப்படும். எங்களை அல்லாஹ் முஸ்லீம் ஆக்கினான். இதையெல்லாம் கொடுத்தது அல்லாஹ் தான் என்ற உணர்வை கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்களை இன்னைக்கு கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். நண்பர்கள், இந்த இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் நம்மை அலங்கரித்திருக்கிறான். நம்மள இன்னைக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய பெரிய ஃபதுல் அன்பர்களே. ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு ஆனந்தம் இருக்கிறது. நம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பத்தினித்தனம் இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு இஸ்ஸத் இருக்கிறது. அவர்களுடைய கருப்புகளுக்கு மத்தியில் ஒரு இஃபத் இருக்கிறது என்றால் இது நமக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்த அன்பை பண்றது. இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்து
இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த உயர்வு இது. அதற்கு நாம் நிச்சயமாக அல்லாஹு தாலாவிற்கு வாழ்நாள் முழுக்க சுக்குர் செய்யணும். ஆக இது போன்ற அல்லாஹுடைய நியாமத்துகளை எண்ணி எண்ணி அல்லாஹுக்கு அதிகம் சுக்குர் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. தூங்க போகும்போது ஒரு துவா, எந்திரிச்சவுடன் ஒரு துவா, ஈஷா போகும்போது ஒரு துவா, திரும்ப ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்ததோடு ஒரு துவா. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அவ கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்களில் நன்றியுடையவர்கள் மிக குறைவுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அன்பர்களே, உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவனுடைய இஹ்சானை கொண்டு வாழ்ந்து கொண்டு, அவனுடைய கிருபையை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு வாழ்ந்து கொண்டு. இப்பொழுது கண் பார்வை தெரிகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஃபضل. காது கேட்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய ஃபضل. கை கால்கள் சலாமத்தாக வேலை செய்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய ஃபضل, அது அல்லாஹ்வுடைய கிருபை. ஒரு வினாடி நேரம் தவறாமல் அல்லாஹ் தஆலா இவைகளை நமக்கு வேலை செய்ய வைக்கிறானே, இதற்கு நாம் என்ன சுக்குர் அல்லாஹ்வுக்கு செய்தோம் என்பது எவ்வளோ பெரிய நியாமத். ஏதேனும் உடல் உறுப்பு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. நம்ம அல்லாஹ்வை எவ்வளோ மறந்துருக்கோம். ஒரே ஒரு உடல் உறுப்பு நம்மில் வேலை செய்யாமல் ஆகிவிட்டால் அன்பர்கள் அதுக்கடுத்து நம்முடைய பேரே மாறிப்போம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த உறுப்பு வேலை செய்யறானா இந்த பேர், இந்த உறுப்பு வேலை செய்யறானா இந்த பேர். அந்த மாதிரி அவ பெயர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொன்ன அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மென்மேலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த நம்ம வாழ்நாள் முழுக்க நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய என்ன தெரியுங்களா? ஷுக்குர் தான். என்னதான் செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க ரசூல். நீங்கள் செய்யக்கூடிய துஆலே சிறந்த துஆ என்ன? எஜமான், நீ இதுவரை கொடுத்ததற்கு எல்லா புகழும் உனக்கே. நீ கையை தூங்கி என்ன அல்லாட்ட குறை சொல்ல பார்க்க, யாரெல்லாம் அது இல்லை இது இல்லை ரப்பே, அது இல்லை ரப்பே நீ குறை சொல்ற. பெருமானார் துஆக்களில் சிறந்தது, கையேந்தினால் சிறந்த துஆ எதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ்? ஹைரு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க முதல்ல. அதனால தான் இமாம்கள் துஆவை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீ முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல். அல்லாஹ்வுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவனுடைய உபகாரத்தை அனுபவிக்கக்கூடிய நீ, அவனை மறந்து இருந்த நீ அல்லாஹ்வுக்கு முதல்ல ஷுக்குர் செய்ய. அல்லாஹ் நீ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குற, அல்லாஹ் எவ்வளோ கொடுத்து என்பதாக ஷுக்குர் செய் என்பதாக ரசூலுல்லாஹ் சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. சிறந்த துஆ ஒரு மனிதர் கேட்டுவிட்டால் வேற துஆக்களை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கையேந்தி அல்ஹம்துலில்லாஹ், 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 யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு, எல்லா புகழும் உனக்கு, எல்லா புகழும் உனக்கு என்று சொல்லிவிட்டு சுப்ஹானக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் துஆவை முடிச்சிட்டாலே சிறந்த துஆவும் அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் சொன்ன நண்பர்களே. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நண்பர்களே, இந்த ஈமான், இந்த இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். அல்லாஹ் மிக பெரிய பாக்கியங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா அருளி இருக்கிறான். எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்க அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக்கினான். அவனை பற்றி பேச தௌஃபீக் செய்தான். அவனுக்கு முன்னால் நின்று கை கட்டி நிற்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அருகு நண்பர்கள், இல்லை என்றால் நம் நிலை எங்கு நின்று இருப்போம். என்று அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அருளாக அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு ஈமானை பிரியமானதாக அவன் ஆக்கினான். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய கல்புகளுக்கு அந்த ஈமானை அலங்காரமாக அவன் ஆக்கினான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், உங்களுக்கு இறை மறுப்பையும் பெரும் பாவத்தையும் வெறுப்பாக அல்லாஹ் ஆக்கினான்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ஈமான் கொண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, நான் கொடுத்ததுங்கிறான். குஃபரின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்காது, நான் கொடுத்ததுங்கிற அல்லாஹ் தஆலா. அதனால அல்லாஹ்வுடைய பெரிய ஃபضل. அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்கியிருக்கான், மூமின் ஆக்கியிருக்கிறான். அதிகம் ஆனந்தப்படும். அல்லாஹ்க்கு அதிகம் சுக்குர் செய்ய நண்பர்களே. வாழ்நாள் முழுக்க சுக்குர் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. நான் இவைகளை சொல்ல வருவதற்கான காரணம் என்ன? நாம் சதா அல்லாஹ்வுடைய நியாமத்தை கொண்டு சதாவும் சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஹதீஸ் ஷரீஃபுகளில் குர்ஆனுடைய அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், நான் வஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், இந்த அகிலத்தார் அனைவரையும் விட உங்களை சிறப்பாக்கி இருக்கிறேன்னு அல்லாஹ். சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம், ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை இவ்வாறு தான் கருத வேண்டும். அல்லாஹ் முழு துனியால எல்லாத்தையும் விட எனக்குத்தான் அதிக சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் கருதுகிறான். எவ்வளோ சிரமமான வாழ்க்கை அன்பர்களே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாம்புகள் விழுந்து அந்த மக்கள் எப்படியெல்லாம் வஃபாத் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பூர்ண ஆஃபிய சலாமத் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை உயர்வாக ஆக்கி வைக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அன்பர்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா நம்மை விட அதிகம் இறக்க முடியவனாக இருக்கிறான்.
அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற மகாம் இருக்கிறதே, ஷுஹதாக்குடைய மகாமை அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய மகாமை கொடுத்திருக்கிறான். வாழ்நாள் முழுக்க அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை நிம்மதியாக கழித்தாலும் ஷஹீதுடைய மகாமுக்கு நிகர் ஒரு மகாம் கிடையவே கிடையாது. அது போன்ற மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கு. காசாவை பற்றி நாம் ஏன் சொல்கிறோம்? இந்த நாம் இன்னைக்கு யாருடைய தலைப்பில் பேச போகிறோம்? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹுடைய மாபெரும் இறைநேசர். 4 மதுஹபுடைய இமாம்களின் மிக முக்கியமான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 ரஜபு பிற 27 இன்னைக்கு இருக்கிற காசாவில் தான் பிறந்தாங்க. எங்கே பிறந்தார்கள்? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த இமாமுடைய பேரில் உலகம் முழுக்க மதுஹபுகள் இருக்கிறதோ, எந்த இமாமின் சொல்படி உலகத்தில் பல கோடி மக்கள் நடக்கிறார்களோ, எந்த இமாமின் சொல்படி ஒவ்வொரு பள்ளியிலும் தொழுகை வைக்கப்படுகிறதோ, அந்த நாதா அவர்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150 காசாவில் இப்போ இருக்கிற ஃபலஸ்தீனில் தான் அன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். இப்போ அவர்களுடைய பூமியாக இருக்குது. அல்லாஹ் அவர்களுடைய வசீலாவை கொண்டு அந்த மக்களுக்கு நிம்மதியாக அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவாங்க. அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 1200 வருடங்களாக, சற்றேற குறைய 1200 வருடங்களாக ஒரு இமாமை பின்பற்றி கோடான கோடி மக்கள் தொழுகிறார்கள் என்றால் அந்த இமாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ உயர்வானவராக இருப்பார் நண்பர்களே. இதைவிட ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய புகழை சொல்வதற்கு நமக்கு வேறு என்ன வார்த்தைகள் இருக்கு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை பின்பற்றி, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றி, அவர்களுடைய மதுஹபை பின்பற்றி இன்று 1200 வருஷமாக பல கோடி முஸ்லிம்கள் துன்யாவுடைய பல முக்குகளில் பல திசைகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களின் சொல்படி நடக்கிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை எவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். அன்பர்களே, அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை பற்றி சொல்லும்போது, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தான் வந்த உம்மத்துகளில் சிறந்த உம்மத்துங்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு வெளியான உம்மத்துகளில் மிக சிறந்த உம்மத்து நீங்கள் தாங்கிறான். இந்த உம்மத்துகளுக்கு ஒரு ஆளை இமாமாக அல்லாஹ் நியமிக்கின்றார் என்றார். இந்த உம்மத்திற்கு ஒரு நபரை அல்லாஹு தாலா கியாம நாள் வரை பின்பற்றக்கூடிய இமாமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்றால் அவர்கள் சிறப்பால் உயர்வால் எவ்வளோ அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை சிந்திக்க நாம் கடமை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் இறைநேசர், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அதிகம் நேசித்தவர்கள், பெருமானாருடைய ஆஷிகே ரசூல் அவர்கள், ரசூலுல்லாஹ்வை அதிகம் நேசிப்பவர்கள், நபி அவர்களை பல தடவை தங்களுடைய மனாம்களில் பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தங்களுடைய மனாமில் பார்த்தவர்கள், நபி அவர்களுடைய குடும்பத்தின் மீது மிக அதிகமான பிரியம் கொண்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாபெரும் ஃபகீஹ், ஃபகீஹ் என்றால் இந்த மார்க்கத்தின் மாபெரும் சட்ட நிபுணர்களில் ஒருவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கவிதைகளில் கை தேர்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அரபி மொழியின் புலமையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு நிகர் அந்த காலத்தில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபியில் மிகவும் கை தேர்ந்தவர்களாக இருந்தார். ஈட்டி எறிவதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் கை தேர்ந்தவர்களாக இருந்தார். குதிரை சவாரி செய்வது, இது போன்று எத்தனை கலைகள் இருக்கிறதோ அவ்வளவு கலையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மாபெரும் திறமையை கொடுத்தார். நண்பர்களே, இன்னைக்கு நாம் இவ்வளோ பேர் பின்பற்றுறோம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். உங்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக நிறைய பயான்களை கேட்டு இருப்பீர்கள். இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காக நான் சொல்கிறேன். எந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை இன்று 1200 வருஷமாக கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்களோ அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தது வெறும் 54 வயது தான். எவ்வளோ வயசு தான் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய மன தூய்மை, அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய பேணுதலின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய மதுஹபை உயர்த்தி இன்று 1400 வருஷமாக 1200 வருஷமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அன்பர்கள் எவ்வளோ மிக உயர்ந்த மகாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடைந்திருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பேணுதலாக இருந்திருப்பார்கள். கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பலஸ்தீனில் காசாவில் பிறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அல்லது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த ஒரு சில மாதங்களுக்குள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் யத்தீமாக பிறக்கிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என்ன பிறக்கிறார்? யத்தீமாக பிறக்கிறார்கள். 2 வருட காலம் காசாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா அம்மா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை கூட்டுக்கிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. காபாவுக்கு முன்னால் இந்த சத்தியம் செய்கிறார்கள், என் மகனே இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, என் மகனே நான் உன்னை இந்த மக்களுக்கு இமாமாக ஆக்குவேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாய் காபாவுக்கு முன்னால் நின்று சத்தியம் செய்தார்கள். அதனுடைய விளைவு இன்று கோடிக்கணக்கான மக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பின்பற்றுகிறார்கள். என்பவர்கள் ஒரு தாயுடைய வைராக்கி 1400 வருடங்களாக 1200 வருடங்களாக அல்லாஹ் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால்
தாய்மார்கள் எவ்வளோ பரிசுத்தவான்களாக என்று வாழ்ந்திருக்கிறார், எவ்வளோ மாபெரும் சீதவிகளாக அந்த தாய்மார்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாம் ஆனந்தப்பட வேண்டும். அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவை வளர்த்த முறைகளை எழுதுகிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா 2 வயசுலேயே மக்காவுக்கு வந்துட்டாங்க. வந்தவர்கள் 7 வயசுக்குள்ள முழு குரானையும் மனனம் செய்துவிட்டார். குரானுடைய எல்லா மானாக்களையும் தெரிந்து கொண்டார்கள். குரானுடைய எல்லா அர்த்தங்களையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா 7 வயசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலி 10 வயதிற்குள் மாலிக் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் எழுதிய அல் முஅத்தா என்ற ஹதீஸ் கிதாப், சற்றேறக்குறைய 3000 ஹதீஸ்கள் உள்ள அந்த கிதாபை 9 நாட்களுக்குள்ள மனனம் செஞ்சிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலி அறிவை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலி திறமைகளை சுஃபியாக்கள் மகான்மார்கள் வரலாற்றுகளை பதிவு செய்யக்கூடிய நாதாக்கள் இப்படி பதிவு செய்கிறார்கள். 7 வயசுல முழு குரான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா மனனம் செய்துவிட்டார். 10 வயதிற்குள்ளாம் இமாம் முஅத்தா மாலிக் ரஹ்மத்துல்லா அலியுடைய கிதாபை முழுவதுமாக மனனம் செய்துவிட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய திறமையை பார்த்து 15 வயதில் முஸ்லிம் பின் ஹல்லாத் என்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய உஸ்தாத் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுக்கு மார்க்கத்தில் ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது என்ற அனுமதியையும் கொடுத்து விட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா 15 வயதில் இந்த உம்மத்திற்கு ஃபத்வா கொடுக்கும் அளவுக்கு திறமை மிக்கவர்களாக அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு ஆனார்கள். அவ்வளோ பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அல்லாஹ் கொடுத்தார். எஜமான் அவர்கள் அவ்வளோ திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அவருடைய பேணுதல்களை, அவர்கள் அல்லாஹ் ரசூல் மீது வைத்திருந்த முஹப்பத்துகளை எல்லாம் எழுதுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவருடைய மாணவர் சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா டெய்லி இரவு ஒரு குரான் ஓதி முடித்து விடுவார். எவ்வளோ எழுதுறாங்க என்பவர்களே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா. என்ன ஆச்சரியம், என்ன கமாலான வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிலருக்கு நம்புற மாதிரி இருக்க டெய்லி எப்படி ஒரு குரான் பிடிக்கணும். அன்பர்கள், அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். குரானே ஓத தெரியாத ஒரு நபருக்கு ஒரு ஆயத்து ஓதுறவனை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்பா நான் ஒரு ஆயத்து ஓதுறேன். குரானே ஓத தெரியாத ஆளுக்கு ஒரு ஆயத்து ஓதுற ஆளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். குரானில் ஒரு ஜுசு ஓதுபவர் டெய்லி 10 ஜுசு ஓதுறவரை பார்த்து ஆச்சரியப்படத்தான் செய்வார். அதுபோல் அன்பர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உயர்வை, அவர்களுடைய அந்தஸ்தை அவர்களை போன்ற நாதாக்களிடம் கேட்டால்தான் தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். நம்ம என்னைக்காவது குரான் ஓதும், வருஷத்தில் 2 குரான் 3 குரான் முடிக்கிறதே ஆச்சரியம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தினமும் இரவில் ஒரு குரான் முடித்து விடுவார்கள் என்பதாக அவருடைய மாணவர்கள் எழுதுகிறார். ரம்ஜானுடைய மாதத்தில் நைட்டில் ஒரு குரான் முடிப்பாங்களாம், பகலில் ஒரு குரான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான மசாயில்கள், ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை தொகுத்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மார்க்க சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வெறும் 54 வருட வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளோ பரக்கத் செய்திருந்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வாறெல்லாம் ஜொலித்திருப்பார்கள் என்பர். அதனால் நாம் அல்லாஹு தஆலாவிட்ட அதிகம் இந்த நாதாக்களுடைய வசீலாக்களை கொண்டு நமக்கும் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நண்பர்களே, அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனக்கு ஒரு மசாலா, ஒரு மார்க்கத்துடைய சட்டம் விஷயத்தில் தெளிவு தேடுவதற்காக வேண்டி நான் குர்ஆன் ஷரீஃபை ஓதினேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதுனேன். இவ்வாறாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், 300 தடவை குர்ஆனை நான் ஓதினேன். அந்த ஒரு மசாயிலுக்கு விளக்கம் தேடி எனக்கு 300 தடவையும் அந்த மசாயிலுக்கு விளக்கம் ஏற்படவில்லை. 301வது தடவை குர்ஆனை ஓதும் பொழுது எனக்கு அந்த மசாலாவுக்கான விளக்கம் வந்துருச்சுங்கிறாங்க. என்ன சொல்லுகிறாங்க, குர்ஆன் ஷரீஃபை 300 தடவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரண நிலையில் ஓதி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பேணுதல்கள், அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அவருடைய தக்வா, அவர்களுடைய இதயச்சத்தை நாம் என்ன சொல்றது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்வை எடுத்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், மிக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். மதீனாவுக்கு போனான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சொஹபத்தில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியும் பாடம் கட்டிருக்கார். நண்பர்களே, 4 மذஹபுடைய இமாம்கள், இவர்களை போன்ற முத்தகீகள் அந்த காலத்தில் அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. மிக சிறந்தவர்களாக வந்தார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் மார்க்கத்தில் பேணுதலுடையவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 4 நாதாக்களும் இந்த மார்க்கத்துடைய மிகப்பெரிய தூண்களாக திகழ்ந்தார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல அன்பர்களே, இவர்களை நாம் சாதாரணமாக கருதி விடக்கூடாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறு எடுத்து படிச்சுப்பார். ஒரு ஆச்சரியமான செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 80 பிறந்து 150 வஃபாத் ஆயிட்டாங்க. 150 ரஜபில் வஃபாத் ஆகிறாங்க. அதே 150 ரஜபில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிறக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க நண்பர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
எப்போது ஒஃபாத் ஆகிறார்களோ, எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் ஒஃபாத் ஆகிறாங்களோ அதே மாதத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், மாபெரும் பாக்கியசாலி. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறுல எழுதுறாங்க, அவர்கள் 70 வயசுக்குள்ள 55 ஹஜ்ஜி செய்தார்கள் என்பதா. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பேணுதலை பற்றி எழுதும்போது எப்படி எழுதுகிறார்கள் என்பர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்தது 70 வயசு, அதில் அவர்கள் செய்தது 55 ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்கன்னு எழுதுறாங்க. அல்லாஹு அக்பர். இந்த மார்க்கத்துடைய நாதாக்கள், சூஃபியாக்கள், நண்பர்களே, நாம் இன்று யாரிடமிருந்து இல்முகளை கேட்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த குரானும் ஹதீஸும் அல்லாஹுடைய நல்லடியார்களால், அவுலியா அல்லாஹ்களால், இறை நேசர்களால், முத்தகீன்களால், இந்த மார்க்கத்தில் மிகவும் பேணுதல் உடையவர்களால் இந்த மார்க்கம் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. ஆனால் இன்றோ நாம் யாரிடமிருந்து இந்த மார்க்கத்தை கேட்கிறோம்? இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்வதற்கு அவர்கள் முதலில் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களா? அவர்கள்ட்ட வரா இருக்கா? தக்வா இருக்கா? பேணுதல் இருக்கா? ஃபர்து தொழுகைகளில் ஒரு உருப்படியான கவனிப்பு அவர்களிடம் இருக்கிறதா? ஏதேனும் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல அவர்கள் சரியாக இருக்கிறார்களா? எதிலும் திறமை இல்லாதவர்கள், எதிலும் அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படாதவர்கள் சொல்வதை மார்க்கமாக என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். யாருடைய பேச்சை கேட்கிற நண்பர்களே, இன்னைக்கு பரவலாக எங்கு பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இது மோசமான நிலை நண்பர்களே. நீ யாரிடமிருந்து இஸ்லாத்தை கேட்கிறாயோ, யாரிடமிருந்து இந்த ஈமானை கேட்கிறாயோ, அவர்கள் அல்லாஹ் அளவில் எவ்வளோ நல்லவர்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன் நண்பனுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் யாரை நண்பனாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் யாரை உங்களுடைய உற்ற தோன்றர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறீர்கள்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால் நண்பர்கள், நாம் இன்னைக்கு யார்கிட்ட தீனை கேட்கும்? டெஸ்டர் வச்சிருக்கிறவங்களாம் மெக்கானிக்கா? என்ன நண்பர்களே, டெஸ்டர் வச்சிருந்தா அவர்லாம் இன்னைக்கு மெக்கானிக்? அப்படி கிடையாது. இந்த தீனை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற தகுதி யாருக்கும் கிடையாது. சுஃபியாக்கள் கௌஸே பாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நீ எதுவரை அல்லாஹுவை பார்க்க மாட்டாயோ அதுவரை அல்லாஹ்வை பற்றி பேச தகுதியே இல்லைங்க. எதுவரை உன்னிடத்தில் அந்த அளவுக்கு பேணுதல் வரவில்லையோ அதுவரை நீ அல்லாஹ்வை பற்றி பேச தகுதியே இல்லை என்பதாக சொல்கிறார்கள். இன்று நாம் யார்கிட்ட மார்க்கம் கேட்கும்? யார் மார்க்கம் சொல்வதற்கு எல்லாருக்கும் தகுதி கிடையாது நண்பர்களே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுக்கு இருக்கிறது, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுக்கு இருக்கிறது, இமாம் அபு ஹனீஃபா போன்றவர்களுக்கு இருக்கிறது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுக்கு இருக்கிறது. நண்பர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாதா இருக்கிறார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், மதீனாவில் தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துவாங்க. மஸ்ஜிது நபவியில் தர்ஸ் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு செயலுக்காக வேண்டி என்னுடைய வாழ்நாளே அவர்களுக்கு அர்ப்பணிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லா மக்களும், எல்லா இமாம்களும் ஹதீஸ்களை பயான் செய்யும் பொழுது எனக்கு இவர்கள் சொன்னார்கள், எனக்கு இவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு இவர்கள் சொன்னாங்க. இன்ன சஹாபி பெருமானாரிடமிருந்து கேட்டார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹோ சஹாபியுடைய பெயரை சொல்லிவிட்டு, இந்த சஹாபிக்கு இதோ இந்த கபரில், இந்த ஒளிமயமான கபரில் அடங்கியிருக்கிறார்களே அந்த நபி சொன்னார்கள் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். அதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு வகையான கைஃபியத், ஒரு ஹாலாத் ஏற்படும். இந்த நிலைக்காக வேண்டி என் வாழ்நாளே அவர்களுக்கு நான் அர்ப்பணம் செய்ய தயாரிட்டேன். அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் என்ன சொல்வார்கள்? இந்த கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை அந்த சஹாபிக்கு சொன்னார்களாம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். என்றால் அன்பர்கள், அந்த நாதாக்கள் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் எவ்வளவு முஹப்பத்துடையவர்களாக, காதலுடையவர்களாக இந்த தீனை எவ்வளவு மதித்திருக்கிறார்கள் என்பது தீனை மதிப்பவர்களிடமிருந்து கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சு, ஒரு ஆள் அன்பர்களே, நான் தாய்மார்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் குறிப்பாக சொல்லிக் கொடுக்கிறேன். அன்பர்களே, யார் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்றால் அவர் எல்லா விஷயத்திலும் சரியாக இருப்பார் என்பதற்கு அது ஆதாரம் கிடையாது. ஒரு ஆள் மக்களை இஸ்லாத்தை கொண்டு வர அவருக்கு அந்த திறமையை அல்லாஹ் கொடுத்துருக்கார். அதனால் அவரே இஸ்லாத்தில் உள்ள எல்லா செய்திக்கும் போதுமானவர்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு அதில் திறமை இருக்கிறது. மாற்று மதத்தவரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர திறமை அவருக்கு இருக்க தவிர இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இமாம்களை குறை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது. அவர் அதில் கை தேர்ந்தவர் கிடையாது. மதுஹபுகளை பற்றி பேசும் தகுதி அவருக்கு கிடையாது. ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு கமால் இருக்கும். சோசியல் வாத்தியாருக்கு சோசியல் சயின்ஸ் சரியா தெரியாமல் இருக்கலாம், என்ன பாடம் தெரியாமல் இருக்கலாம் போல. இவர் அதில் கை தேர்ந்தவராக இருக்கலாம், இந்த பாடத்தில் அவர் குறையுள்ளவராக இருக்கலாம். அவர் சோசியலில் மிகவும் திறமையானவர் என்ற காரணத்தினால் சயின்ஸ்லேயே அவருக்கு திறமை இருக்குன்னு நம்ம விளங்கக்கூடாது.
அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நமக்கு இதை விளங்கவும் தௌஃபீக் செய்வானாக. ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டால் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது அர்த்தம் கிடையாது என்று அது எல்லோரும் நான் வைத்துக்கொள்ளும். ஒரு ஆள் இருக்கிறாரு, டிவிஎஸ் மெக்கானிக்னு, டிஎஸ்பிடி மெக்கானிக். அவர் இப்போ உள்ள புல்லட் ரிப்பேர் பார்ப்பாருன்னா முடியாது. நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன் நண்பர். சாதாரண அம்பாசிடர் காரை ரிப்பேர் பார்த்தவர் ஆடி காரை ரிப்பேர் பார்ப்பாரான்னா தெரியாது. அவருக்கு அந்த கமால் கிடையாது. அதுபோல் நாம் யாரிடம் இந்த தீனை கேட்கிறோம், நாம் என்ன செய்வோம்? நம்ம வண்டியை கொண்டு போறாருந்தா இருந்தால் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு யோசிப்போம். இந்த மெக்கானிக் சரிப்பட்டு வர மாட்டான், அந்த ஆள் சரிப்பட்டு வரும், இவரு தான் திறமை வாய்ந்தவர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் தீனுடைய விஷயத்தில் நாம் யார் சொன்னாலும் கேட்குறோமே, இது மிகவும் தவறானது. சொல்பவன் எந்த அளவு யோக்கியன், அவர் எந்த அளவு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் பேணுகிறார் என்பதை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்கள். இன்னைக்கு நாம் கேட்கக்கூடியவர்கள் டிவிகள், யூடியூபுகளில் அவர்களுடைய பயான்கள் வருகிறது. எவ்வளோ நபர்கள் தீனில் எந்த வகையிலும் தக்குவா இல்லாத, பேணுதல் இல்லாத மக்கள்கிட்ட இந்த தீனை கேட்கிறோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன நண்பர்களே? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அவர்களை இமாமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் சாதாரணமான மனிதர்களை அல்லாஹ் இமாமாக ஆக்க மாட்டான். மிகவும் நல்லவர்கள், மிகவும் முத்தகீன்கள், மிகவும் அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதல் உடையவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எழுதுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய நிலைமையை பார்த்தவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சில ஹதீஸ்களை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நிலையில் மாறிடுவாங்க, ஒரு விதமான நிலைகளில் போயிடுவாங்க. அவங்களுடைய ஹாலாத்துகள் கொஞ்சம் மாறி போய்விடும். அவர் கொஞ்சம் நிலை தடுமாற ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது ஒரு நபர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்டார், எஜமான நீங்கள் ஹதீஸ்களை சொல்லும் பொழுது உங்களுடைய ஹாலாத்துகள் எல்லாம் ஒரு விதமாக மாறி விடுகிறது, உங்களுடைய கைஃபியாத்துகள் வித்தியாசமாக இருக்கிறது என்று ஆச்சரியமாக எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நான் யாரை பார்த்தேனோ அவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களே, ஆனால் என்னை பெரிதாக கருத மாட்டீர்கள். எனக்கு இந்த ஹதீசுகளை சொல்லிக் கொடுத்த அந்த நாதாக்களுடைய நிலைமை இதைவிடவும் அதிகமானதாக இருந்தது. அவருடைய ஹாலாத்துகள் இதைவிடவும் அதிகமாக இருந்தது. அவர்கள் நண்பர்களும் மிக பேணுதலான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இந்த நாதாக்கள், இமாம்கள், சுஃபியாக்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் மிக குறிப்பான மாணவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இவர்களுடைய மகாரத்தை, இவர்களுடைய திறமைகளை சூஃபியாக்கள் எழுதுகிறார்கள், முஹத்தீஸீன்கள் விளக்குகிறார்கள். 1 கோடி ஹதீஸ் மனனம் செய்தவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. எவ்வளோ ஹதீஸ் என்பவர்கள்? 1 கோடி ஹதீஸை மனனம் செய்தவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன மாதிரி நாதாக்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு வகுத்து தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இன்று யாரிடம் நாம் மார்க்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பவர்கள்? இந்த சூஃபியாக்கள் 1400 வருடங்களாக, 1200 வருடங்களாக அல்லாஹ் தஆலா இவர்களின் கீழேயே இந்த உம்மத்துடைய பெரும் பகுதி மக்களை வாழ செய்திருக்கிறார். இந்த துனியாவில் எந்த முக்குக்கு போங்க, ஒன்று ஹனஃபிகளாக இருப்பார்கள், அல்லது ஷாஃபிகளாக இருப்பார்கள், அல்லது மாலிக்கியாக இருப்பார்கள், அல்லது அம்பலியாக இருப்பார்கள். காரணம் என்றால் நண்பர்களே, இந்த இமாம்கள், இந்த நாதாக்கள் தங்கள் வாழ்நாளில் அவ்வளோ தக்வா அல்லாஹ்வுக்கு செய்திருக்கிறார்கள். யாராவது ஒரு நபர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி நேசித்தார், அவர் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை நேசிப்பதாக அர்த்தம் என்பதாக எழுதுறாங்க. ஒருத்தவருக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பிடிக்கும் என்றால் அவர் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை நேசிப்பவர் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை அதிகம் பேணுபவர்களாக இருந்தார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானா. ஆமீன். அன்புள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி முஅர்ரிஹீன்கள், வரலாற்றை எழுதக்கூடிய நாதாக்கள் இப்படி எழுதுகிறார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹிலிருந்து ஹதீஸ்களை கற்றுக்கொண்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த செய்தி மதீனாவுடைய மக்களுக்கு எட்டப்படுகிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஊருக்கு போகிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்து இனாம்களை, பரிசுகளை, கிஃப்ட்டுகளை நிறைய கொடுக்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த கிடைச்ச கிஃப்ட்டுகள் 2-3 ஒட்டகத்தில் ஏற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ கிஃப்ட்டுகளையும் வாங்கிக்கிட்டு மக்காவை நோக்கி வருகிறாங்க. வரும் பொழுது மக்காவுடைய எல்லையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹின் தாயார் ஃபாத்திமா அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய சின்னம்மாவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த வருகையை பார்த்தவுடன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயாருக்கு மிகவும் கவலை வந்துவிட்டது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பல வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க, சற்றேறக்குறைய 9 வருடங்கள் கழிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த தாயாரும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய முகத்தை பார்க்க இல்லை. கேட்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் இத்தனை வருடம் கழித்து வந்திருக்கேன், என்னுடைய தாயார் நீங்கள் என் முகத்தை ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் சொன்னாங்க, மகனே, உன்னை நான் மதீனாவிற்கு அனுப்பியது முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸுகளை ஒன்று சேர்க்கத்தானே தவிர இந்த துனியாவுடைய சாமான்களை ஒன்று சேர்க்க அல்ல. நீங்கள் எப்படி இவ்வளவு சாமான்களை கொண்டு வந்தீர்கள்?
என்று அந்த தாயார் கேட்டவுடன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போதே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் ஹதியா செய்து விடுங்கள், தர்மம் செய்து விடுங்கள் என்று சொன்னவுடன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்த அனைத்து பொருளையும் தர்மம் செய்து விட்டார்கள் இருக்கிறார். என்ன மாதிரி தாயாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நண்பர்களே. தாய் இப்படி இருப்பாரே ஆனால் பிள்ளை ஷாஃபியாக மாறிவிடுவார். சூஃபியாக்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்படிப்பட்ட தாய் இருந்தால் அந்த பிள்ளை நிச்சயம் யாராக இருப்பார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக ஆகிவிடுவார் என்பதாக சொல்கிறார்கள். அந்த மக்கள் நண்பர்கள் இந்த தீனுடைய இல்மு உயர்வானது. அல்லாஹு தஆலா யர்ஃபஉ அல்லாஹு அல்லஸீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், உங்களில் இருந்தும் யர்ஃபஉ அல்லாஹு அல்லஸீன ஆமனு மின்கும், உங்களிலிருந்து ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இன்னும் யாருக்கெல்லாம் இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய மகாமையும் அவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவதாக சொல்கிறான். என்ன சொல்கிறார் நண்பர்களே? இல்மு என்றால் எல்லா இல்மும் இல்மு தான். எல்லா இல்முகளிலும் சிறந்த இல்முன்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாமே இல்மு தான். நம்ம துன்யாவில் எதை படித்தாலும் அதுவும் ஒரு இல்மு தான். எல்லா இல்மும் அவசியமானது தான். ஆனால் நண்பர்களே, சிறந்த இல்மு மிக அவசியமானதா இல்லையா? அல்லாஹுவை பற்றியான இல்மு மிக அவசியமானதா இல்லையா? இந்த மார்க்கத்தை பற்றியான இல்மு மிக அவசியமானதா இல்லையா? ஆனால் நாம் துன்யாவுடைய இல்முகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மார்க்கத்துடைய இல்முகளுக்கு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு துன்யாவில் எவ்வளோ இல்மு படிக்கிறோமோ இது எல்லாம் நமக்கு கபருக்கு மேலே வரைக்கும் தான். கபருக்கு கீழே போனதுக்கப்புறம் இந்த இல்முக்கு வேலை கிடையாது. ஒரு இன்ஜினியருக்கு கபருக்குள்ளே எதுவும் வேலை இருக்கா? கபருக்குள்ளே எதுவும் சொர்க்கத்தில் எதுவும் வேலை இருக்குதா? கட்டுற மாதிரி வேலை எதுவும் கிடையாது. நான் குறை சொல்ல வரல. நாம் எவ்வளோ மோசமானவர்கள் ஆகிவிட்டோம். இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை, இவைகளுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வை அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்திற்கு நாம் கொடுப்பதில்லை. இந்த இல்மை விளங்கி இருக்கிறார்களே இமாம்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள், அவர்களை நாம் உயர்வாக பார்ப்பதில்லை. ஒரு இன்ஜினியரை, ஒரு டாக்டரை பார்க்கும் அளவுக்கு நாம் அல்லாஹுடைய நல்லடியார்களை உயர்வாக பார்ப்பதில்லை. ஒரு ஆலிம் சாவை நாம் எவ்வளோ உயர்வாக பார்க்கணும்? அல்லாஹ் நம்முடைய கல்புகளுக்கு நாம் சாட்சியாக இருக்கும். யார் யார் எவ்வளோ உயர்வாக பார்க்க அல்லாஹ் அதற்கு தகுந்த கூடிய அல்லாஹ் கொடுக்கும். என்ன நண்பர்களே, ஊத்துல இல்மு என்றால் எந்த இல்மு உன்னை பாவ காரியங்களை விட்டும் தடுக்குமோ அதுதான் உயர்ந்த இல்மு. எந்த இல்மு அல்லாஹுவை பற்றியான இறை அச்சத்தை உன் கல்புல உண்டாக்குமோ அதுதான் உயர்ந்த இல்மு. எந்த இல்மு உன்னை திருட்டை விட்டும், ஜினாவை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், கேலி செய்வதை விட்டும், கோல் சொல்வதை விட்டும் தடுக்குமோ அந்த இல்மு உயர்வானது. எந்த இல்மு உயர்வானது என்பவர்களே? உன்னை எந்த இல்மு சொர்க்கம் கொண்டு செல்லுமோ அந்த இல்மு உயர்வானது. எல்லா வஸ்துக்களும் இல்மு தான் நண்பர்களே. எதை பற்றியெல்லாம் துனியாவில் படிக்கிறோம் அது எல்லாமே இல்மு தான். ஆனால் எந்த இல்மு உன்னை அல்லாட்ட கொண்டு போய் சேர்க்குமோ அந்த இல்மு எல்லா இல்மை விட உயர்வானது. எந்த இல்மு உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்குமோ அந்த இல்மு எல்லா இல்மை விட உயர்வானது. அன்பர்களே, அந்த இல்மை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களை இஹ்திராம் செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மதிப்பது நம் மீது கடமையாகும். அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா இல்மு இர்ஃபானிலே அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹு தாலா மார்க்க ஞானமுடைய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த இல்மில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாம் துன்யாவுடைய இல்முகளுக்கு எவ்வளோ காசு பணங்களை செலவு செய்யும். இந்த கேள்வி என்னவென்று கேட்டார், செலவு செய்யுங்க வேணான்னு சொல்லி எத்தனையோ வருடங்கள் செலவு செய்கிறார்கள், பல லட்சங்களை செலவு செய்யுங்க, சந்தோஷமாக செய்யும். ஆனால் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக நீங்கள் எத்தனை ரூபா செலவு செஞ்சீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்ன நண்பர்களே, இந்த துன்யாவுடைய இல்முகளுக்காக வேண்டி, காலேஜுகளுக்காக வேண்டி எல்லாம் படிங்க நண்பர்களே, படிக்க வேணான்னு சொல்ல இல்லை. அதை சொல்வதற்கான எந்த உரிமையும் கிடையாது. எல்லா இல்மும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த எல்லா இல்மையும் படிக்கலாம். ஆனால் எந்த இல்மு அல்லாஹ்வை காட்டி தருமோ, எந்த இல்மு உன்னை நல்லவனாக மாற்றுமோ அந்த இல்மை விட்டு அந்த இல்மை துன்யாவுடைய மற்ற இல்முகளில் மூழ்கி போவது நாம் எவ்வளோ அல்லாஹ்வை விட்டும் ரசூலை விட்டும் பாரதூரமாக ஆகிவிட்டோம் என்பதற்கு நாம் கேள்வியாக இதனை வைக்கிறார்கள். உங்கள் பிள்ளை இன்ஜினியராக மாறுவது, உங்கள் பிள்ளை டாக்டர்களாக மாறுவது. அன்பர்கள் நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க, இந்த ஆலிம்சாக்களுக்கு இதே தான் வேலை. ஒரு காலமும் கிடையாது நண்பர்களே. அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனில் எதை உயர்வாக சொன்னார்களோ அதை நாங்கள் உட்காந்துட்டு சொல்லிட்டு என்ன சொல்ல இல்லை நண்பர்களே. எங்களுக்கு பிடித்த இல்மை சொல்ல இல்லை. எந்த இல்மையை அல்லாஹ்வும் ரசூலும் உயர்த்தி இருக்கிறார்கள், எந்த இல்மை சிலாகித்து அல்லாஹ்வும் ரசூலும் பேசினார்களோ அந்த இல்முடைய உயர்வை பேசுகிறோம். எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன அனுமதி இருக்கு நண்பர்களே? நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், அவர்கள் டாக்டர் ஆகுவதற்கு, அவர்கள் இன்ஜினியர் ஆகுவதற்கு, அவர்கள் வக்கீல் ஆகுவதற்காக எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்யும். நம் பிள்ளைகள் உண்மை முஸ்லீமாக ஆகுவதற்கு நாம் எவ்வளோ செலவு செஞ்சோங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வி நண்பர்களே,
நாம் உண்மை முஸ்லிம்களாக ஆகுவதற்கு நம் பிள்ளைகள் இந்த தீனை கியாமத் நாள் வரை காப்பாற்றக்கூடியவர்களாக தன்னுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடியதாக ஆகுவதற்காக வேண்டி எத்தனை ரூபாய்கள் செலவு செய்தோம் என்பது முடிக்கிறது. இதே கேள்வியை நாளை கியாமத்தில் அல்லாஹ் நம்மிடம் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் உங்களுக்கு நினைவுபடுத்த முற்படக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹு தஆலா இந்த இல்முகளை, மார்க்கத்துடைய ஞானங்களை, குர்ஆன் ஹதீஸை பற்றியான இந்த ஞானங்களை நமக்கு வலியுறுத்துகிறான். அதை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தார். சற்றேறக்குறைய குர்ஆனில் 6000க்கும் மேற்பட்ட ஆயத்துகள். நாம் வளமையாக கேள்விப்பட்ட செய்தி 6666 ஆயத்து. அதில் முதல்ல அல்லாஹ் இறக்குன 5 ஆயத்து என்ன தெரியுங்களா? படிங்க, ஓதுங்கிறத பற்றி அல்லாஹ் இருக்கு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லஸீ அல்லம பில் கலம். உங்களுக்கு பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தானே. வ அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தானே என்று அல்லாஹு தாலா முதல் 5 ஆயத்தில் இல்மை தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான் நண்பர்களே? படிப்பதை பற்றியும் எழுதுவதை பற்றியும் தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மார்க்கத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாக, படிப்பிலும் எழுத்திலும் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் முதல் ஆயத்திலிருந்தே பதிவு செய்கிறது. குர்ஆன் நண்பர்களே 78,000 லெஃப்ஸ் இருக்கு, 78,000 வார்த்தைகள் இருக்கு. அதுல முதல் வார்த்தை இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள்ங்கிற அல்லாஹ் தாலா. இல்மை கத்துக்கிங்க. என்ன மாதிரி அல்லாஹ் கத்துக்க சொன்னா நண்பர்களே? நீங்கள் எல்லா இல்மையும் கற்றுக்கொள்ளுங்கள், என்னை மறக்கடிக்கிற இல்மையை சேர்த்து கத்திங்கன்னு சொல்ல அல்லாஹ் தாலா. என்னை எந்த இல்மும் ஞாபகப்படுத்துமோ அந்த இல்மும் முதல்ல கத்திக்கிங்க அல்லாஹ். எதை அச்சம் எதை கொண்டு உருவாகுமோ என்பது நாம் பேப்பர்களில் படிக்கிறோம். இந்த மாதிரி கொள்ளையடித்த பட்டதாரி வாலிபர் கைது, இப்படி செய்த பட்டதாரி வாலிபர் கைது, அப்படி செய்த பட்டதாரி வாலிபர் கைது. அல்லாஹு அக்பர். எங்கேயும் அல்லாஹுடைய ஃபஸலை கொண்டு உலமாக்கள் இப்படி செய்து கைதானார்கள் அப்படின்னு வரது இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ். எங்கேயாவது ஏதேனும் ஒரு சிலர் அப்படி செய்திருக்கலாம். அவர் உண்மையில் உலமாவாக இருந்திருக்க மாட்டார். உண்மையில் அவர் என்னவா இருந்திருக்க மாட்டார். தன்னுடைய தாய் தாப்பனை துரத்தி விட்ட உலமா ஆலிம் எங்கேயும் வராது. என்ன நண்பர்களே, படிக்கிற செய்தியெல்லாம் பட்டதாரி வாலிபர். யார் தான் கைதுன்னு வருது? பட்டதாரி வாலிபர் கைது. ஏன்? நீ படித்த பட்டம் இருக்கிறதே அவனை திருடுவதை விட்டும் காப்பாற்றவில்லை. நீங்கள் எந்த இல்மை படித்தீர்களோ அந்த இல்மு அவரை விபச்சாரத்தை விட்டும் காப்பாற்றவில்லை. அவர் எந்த இல்மை பல வருடங்கள் படித்தாரோ அவர் அமானிதத்தை பேணக்கூடிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. என்ன செய்யல நண்பர்களே? இதுதான் இந்த செய்திகளின் மூலம் நமக்கு தெரிய வரும். அதனால் நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ரசூலுடைய இல்முடைய உயர்வு முதல்ல வேணும். என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே? அல்லாஹ் ரசூலுடைய இல்முடைய உயர்வுகள் நம்முடைய கல்புகளில் வேணும். அப்போதுதான் இல்மு உடையவர்களுக்கான மரியாதை என்னவென்று நமக்கு முடியும். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னமா யாரிஃபு ஸல் ஃபதுலி மினன் நாஸி ஸவூஹு. மக்களில் சிறந்தவர்களை சிறந்தவர்கள் தான் அறிந்து கொள்வார்கள். மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று சிறந்தவர்கள் தான் அறிந்து கொள்வார்கள். கீழ்த்தரமான மக்கள் ஒரு காலமும் சிறந்தவர்களை அடையாளம் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். கீழ்த்தரமானவன் உயர்ந்த மக்களையும் அவனும் கீழ்த்தரமாகத்தான் பார்ப்பான். அன்பர்களே, அதனால் நாம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றியான இல்முகளில் அவர்களுக்கு மாபெரும் திறமைகளை உண்டாக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விட துவா செய்யணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுகள் ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என்னுடைய இலாக்காவில் ஒரு வாலிபர் இருந்தார். அவர் மிகவும் பேணுதலுடைய பிள்ளை. எப்போது பார்த்தாலும் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டே இருப்பார், அதிகம் தொழுது கொண்டே இருப்பார். அவர் எப்போது அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாலும், யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை, தொழுகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ கபரிலும் கொடுப்பாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆனால் அவர் அதிகம் பேச மாட்டார், யாரிடமும் பழக மாட்டார். ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த சமயம் அந்த வாலிபரும் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவரோட பேச வேண்டும் என்பதற்காக. அவர்கிட்ட போய் நான் பேச்சு கொடுத்தேன். அவர் சொன்னார், இமாம் அவர்களே, ஹஜ்ஜியில் பேசுறதுக்கு என்ன வேலை இருக்கிறது, இபாதத்துகளில் ஈடுபடுவோம் என்று சொல்லி என்னை விட்டும் நவர்ந்து விட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டார். ஒரு நாள் ஹத்தீமுக்கு முன்னால் உட்கார்ந்து அவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்.
இன்றைக்கி எப்படியாவது அவரிடம் பேசிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு பின்னால் நான் உட்கார்ந்து அவர் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஓதி முடித்துவிட்டு குரானை மூடிவிட்டு திரும்பி என்னை பார்த்து சொன்னார், இமாம் ஷாஃபி அவர்களே, உங்களை எதிர்பார்த்து தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கார். அவரிடம் கேட்டேன், ஏன் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் ஜோப்புலேன்னு சில தீனார்களை வெளியில் எடுத்து என் கையில் கொடுத்து, இமாம் ஷாஃபி அவர்களே, நான் இன்னைக்கு லொஹர் தொழுகைக்கு அப்புறம் வஃபாத் ஆகிடுவேன். அந்த குரான் ஓதக்கூடிய வாலிபர் என்ன சொல்கிறார், நான் இன்னைக்கு லொஹர் தொழுகைக்கு அப்புறம் வஃபாத் ஆகிடுவேன், என்னை கழுவி குளிப்பாட்டி அடக்கம் செய்யக்கூடிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லி என்னிடம் சில காசுகளை கொடுத்து விட்டு எழுந்து சென்று விட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் லொஹர் தொழுகைக்கு காபாவுக்கு போனேன். எனக்கு கொஞ்சம் முன்னால் அவர் நின்று தொழுது கொண்டிருந்தார். லொஹர் தொழுது முடித்தார், சுன்னத்துகளை தொழுது முடித்தார், நஃபில் தொழுது முடித்தவர் அப்படியே படுத்தார், அவருடைய ரூஹு போயிடுச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறார். உடனே அவர் என்னிடம் கொடுத்த காசுகளை கொண்டு அவரை கழுவி குளிப்பாட்டின்னு அடக்கம் செய்தார். சில காலங்கள் உருண்டோடியது. ஜன்னத்துல் முஅல்லாவில் அவரை அடக்கம் செய்து சில காலங்கள் உருண்டோடியது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பல நாடுகளுக்கு அதுக்கடுத்து பயான்களுக்காக வேண்டி, இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும், இல்மை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் சென்று விட்டார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அப்போ சொல்கிறார்கள், சில காலங்கள் கழித்து திரும்பவும் நான் மக்காவுக்கு வந்தேன். அப்போது அதே நேரத்தில் ஒரு நபருடைய ஜனாசா இருந்துச்சு. ஒரு நபர் வஃபாத் ஆகியிருந்தார். இப்போ அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டேன். அவரை கொண்டு போய் கபரில் அடக்கிறதுக்காக மக்கள் போன பொழுது எனக்கு உடனே அந்த வாலிபருடைய சிந்தனை வந்துடுச்சு. ஆஹா, கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் நாம் ஒரு வாலிபரை அடக்கினோமே, அவருடைய கபருடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லையா? அவர் எப்போதும் அல்லாட்ட என்ன துவா செய்வார்? யாரெல்லாம் கபர்லையும் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று துவா செய்வார் என்று அவருடைய சிந்தனையாகவே எனக்கு இருந்தது. இந்த ஜனாசாவை நான் பின்தொடர்ந்து போனேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த வாலிபருடைய ஜனாசாவை அந்த வாலிபருடைய கபருக்கு பக்கத்தில் தான் மக்கள் அந்த நேரத்தில் அடக்கினார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வாலிபருடைய கபருடைய சுவர் இடிந்து விழுந்து விட்டது. ஏற்கனவே அடக்கின வாலிபருடைய கபர், அவருடைய சுவர் இடிஞ்சு விழுந்துச்சு, கபருடைய சுவர். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இமாம் ஷாஃபி நீங்கள் தான் இமாமாக இருக்கிறீர்கள், கபர் இடிஞ்சிருச்சு, போய் பாருங்கள், என்ன செய்யலாம் என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் போய் சற்று குனிந்து பார்த்தேன். அந்த ஏற்கனவே அடக்கி இருந்த வாலிபர் என்னை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லிவிட்டு குரான் ஓதி கொண்டிருந்தார். அந்த வாலிபர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்த்து சொன்னாராம், இமாம் ஷாஃபி, கபருடைய சுவர்கள் எல்லாம் உடையவில்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என் நிலையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் அல்லவா, அதை அல்லாஹ் கபூல் செய்ததை காட்டுகிறான் என்று சொன்னார். என்ன சொன்னார்கள் என்பது, அல்லாஹ் தஆலா எப்படி ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் தலை காத்து கொண்டிருக்கிறார். குரானில் அதிகம் அதிகம் திலாவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்யும். குரான் மிக உயர்வானது. குரான் எந்த முஸ்லிமுடைய உதடுகளில் இருந்து வெளியாகிறதோ அந்த உதடுகளை மலாய்த்துமார்கள் முத்தமிடுகிறார்கள் என்பதாக இருக்கிறது. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களாம், ஆனந்தப்படுகிறார்கள். இந்த நாவுகளிலிருந்து குரான் வருகிறதா என்று சந்தோஷமிட்டு அவர்களுடைய உதடுகளில் மலாய்த்துமார்கள் முத்தமிடுகிறார்கள். அன்பர்கள், எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் குரான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அதிகம் அதிகம் குரான் உதவுடைய பாக்கியம் தௌஃபீக் செய்வானா. அன்பர்களே, கலாமுல்லா இது மிக உயர்வானது. சூஃபியாக்கள், மகான்மார்கள், இறை நேசர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி ஒரு செய்தி எழுதுகிறாங்க. அன்பர்களே, 4 இமாம்கள் யாரும் நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, ஒரு இமாம் இன்னொரு இமாமுக்கு எதிரின்னு விளங்கிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அன்பர்களே, அந்த மாதிரி முத்தி இமாம்கள்கிட்ட கிடையாது. அவர்கள் மிக பெரும் பரிசுத்தவான்கள், அவர்கள் தக்வாதாரிகள், மிகவும் இஹ்லாஸானவர்கள், மற்ற இமாம்களின் மதிக்க தெரிந்த நாதாக்கள், அவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் அல்ல. அன்பர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல மசாயில்களில், பல விஷயங்களில், பல மார்க்க சட்டங்களில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு நேர் எதிரான ஸ்டாண்டை எடுத்திருந்தாங்க. நேர் எதிரான முடிவுகளில் இருக்கக்கூடியவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எதையெல்லாம் ஹலால் என்று சொல்கிறார்களோ அதில் பல விஷயங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பல விஷயங்களில் இமாம் ஷாஃபி அவருடைய ஆய்வுக்கு உட்பட்டு அன்பர்களே, இமாம்கள் தங்களுடைய சொந்த கருத்தையும் சொல்றது கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லவும் கூடாது. அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்பவர்கள் அவர்கள் கிடையாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நாதாக்குடைய உயர்வை வழங்கக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் செய்வாராக. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வாறாக இருந்த போதிலும் தன்னுடைய கவிதையுடைய ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாங்க. லகத் ஸானல் பிலாத் வ அலா மன், என்ன எழுதுகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஊர்களை அலங்கரித்து விட்டார். ஒமன் அலைஹா, அந்த ஊர்களில் வாழக்கூடிய மக்களையும் அலங்காரமாக ஆக்கிவிட்டார். இமாமுல் முஸ்லிமீன் அபூ ஹனீஃபத், முஸ்லிம்களுடைய இமாமாகிய அபூ ஹனீஃபா ஊர்களை அலங்காரமாக மாற்றிவிட்டார். அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களையெல்லாம் அலங்காரமாக மாற்றிவிட்டார் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்கள் நண்பர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத்தான வருஷம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்தார்கள். அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் உயர்வை பற்றி எழுதுகிறார்கள். வலா பில் மஷரிகைனி நதீருன்,
வலா ஃபில் மகரிபை வலா கூஃபத். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு நிகரானவர்கள் மேற்கிலும் கிடையாது, கிழக்கிலும் கிடையாது, வலா கூஃபத், கூஃபாவிலும் கிடையாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயர்வை எழுதுகிறார்கள் என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ மதித்திருப்பார்கள் என்ன என்பது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ மதித்திருப்பார். தங்களுக்குள் பரஸ்பர மரியாதைகள் எவ்வளோ செய்து கொண்டார்கள். நாதாக்கள் இமாம்கள் எடுத்து அவங்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சுப்பார். அவர்கள்ட்ட எவ்வளோ பேணுதல் இருந்துச்சு தங்களுடைய வாழ்க்கையில். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு ஷார் ஒன்று, ஒரு பைத் ஒன்று எழுதுறாங்க. உஹிப்பு சாலிஹீன லஸ்து மினுஹும், நான் நல்லடியார்களை நேசிக்கிறேன் ஆனால் நான் நல்லவன் இல்லை என்பதாக சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஒரு ஆயத்திற்கு ஒரு மசாலாவுக்கு விளக்கம் தேடி 300 தடவை குர்ஆன் ஓதிய அந்த ஸ்ரீதேவி அந்த மகான் என்ன வார்த்தைகளை சொல்கிறார்கள்? நான் நல்லடியார்களை நேசிக்கிறேன் ஆனால் நானும் நல்லடியான் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் என்றால் என்ன இமாம்களுடைய உச்சகட்ட பேறுதலான வாழ்க்கை என்பது. அவர்கள் எவ்வளோ தங்களுடைய இமாம்களை மதித்திருக்கிறார்கள், தங்களுடைய உஸ்தாதுமார்களை மதித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்தார். இன்று பல கோடி மக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் சாதாரண மனிதர்கள், நம்மை போன்ற எண்ணமுடையவர்களாக இருந்திருக்கவே மாட்டார்கள். நம்மள்ட எவ்வளோ இஹ்லாஸ் இருக்கும் என்பவர்கள் அல்லாஹ் நம்மை அவ்வளோ உயர்த்துவோம். அல்லாஹ் யார் என்பது நம்முடைய கல்புகளை அல்லாஹ் பார்க்கிறார். நம்மளில் இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனம், குரோதம், வெறுப்பு, மற்றவர்கள் மீது உண்டான பொறாமை, ஹசது, ஹிக்குது என்ன என்பது அல்லாஹ் தாலா கல்பை பார்த்தோம். சுஃபியாக்களுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? துன்யாவே உங்களை பார்க்கக்கூடிய வெளிரங்கத்தை நீங்கள் அலங்கரித்து கொண்டே இருக்கிறீர்கள். மனிதர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நம்முடைய வெளிரங்கத்தை ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்கு இருக்காது, அயன் பண்ணி நீட்டாக உடுத்திடும். சுஃபியாக்கள் என்ன கேட்குறாங்க? மனிதர்கள் பார்க்கும் இடங்களை அலங்காரம் செய்த நீங்கள் சதா அல்லாஹ் பார்க்கக்கூடிய கல்பை அழுக்காக வைத்திருக்கிறீர்களேங்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபுகள் என்ன வருது? லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய வடிவங்களை தோற்றத்தின் பக்கம் பார்ப்பது கிடையாது. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும், உங்கள் கல்புகளின் பக்கம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறானுங்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தையை பெருமாள் சொல்கிறார்கள்? அல்லாஹ் பார்க்கும் இடங்களில் ஆபாசங்களும் அசிங்கங்களும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களும் நம்முடைய கல்புகளில் நிரம்பி இருக்கிறது அன்பர்கள். வெளியில் ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கிறோம், மக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள். அன்பர்கள், நாம் எவ்வளோ மோசமானவர்கள்! அல்லாஹ் பார்க்கும் இடத்தை அசிங்கமாக வைத்துவிட்டு மற்றவர்கள் பார்க்கும் இடங்களை நாம் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் எவ்வளோ சீர்திருத்த வேண்டியது. இதை நேசர்கள் சூஃபியாக்க ஒரு வார்த்தை சொல்கிறார், அல்லாஹ் எராக்க மௌலாக்க. சூஃபியாக்கள் என்ன சொல்கிறார் என்பது, அல்லாஹ் உன்னை எங்கெல்லாம் தடுத்தானோ அங்கெல்லாம் அவன் உன்னை பெற்றுக்கொள்ளவே கூடாது. தக்வா என்னன்னு என்ன மகான்மார்கள் என்ன எழுதுகிறார்கள்? அல்லாஹ் எராக்க மௌலாக்க, உன் மௌலா உன்னை எங்கு போவதையெல்லாம் தடுத்தானோ அங்கெல்லாம் நீ இருக்கவே கூடாது. அதே மாதிரி உன்னை எங்கு வர வேண்டும் என்று ஏவினானோ அந்த இடத்தில் நீ தவறிவிடவும் கூடாது. இதுதான் தக்வா என்பதாக எழுதுகிறார்கள். அல்லாஹ் உங்களை எங்கே வர சொன்னானோ அங்கே வாங்க, எங்கே அல்லாஹ் வர வேணான்னு சொன்னானோ அங்கே வராதீர்கள் என்பதாக மகான்மார்கள் எழுதுகிறார்கள். என்றால் அன்பர்களே, நாம் நம்மை இன்னும் அதிகம் முயற்சி செய்யணும். உண்மை முஸ்லிமாக எப்படி மாற்றிக்கிறது என்ன செய்யணும் என்பர்களே? நம்ம எதுக்கும் முயற்சி செய்யணும். நம்மை உண்மை முஸ்லிமாக எப்படி மாற்றுவது என்று சூஃபியாக்கள் மகான்மார்கள், நான் ஒவ்வொரு நாளும் என்னை உண்மை முஸ்லிமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் என்ன சொல்கிறார்கள் என்பர்களே? ஒவ்வொரு நாளும் நான் என்னை ஒரு உண்மை முஸ்லிமாக எப்படியாவது மாற்றிவிட வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? அன்பர்கள், நம்முடைய கவலைகள் கல்புலேன்னு வரும், கல்புடைய ஆழத்திலிருந்து வர வேண்டும். யாரெல்லாம் உன்னை மறந்த ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு சதா உன்னை விட்டும் உன் அல்லாதவர்களின் பக்கம் என்னுடைய கவனங்கள் சென்று கொண்டே இருக்கிறது, என்னுடைய நிலைகளை உன் பக்கம் திருப்பிடுவாயா என்று அந்த ஆசை இருக்கு நண்பர்கள். குர்ஆனுடைய திலாவத்துகளின் பக்கம், தொழுகைகளின் பக்கம், இபாதத்துகள் பக்கம், வணக்கங்களின் பக்கம் சுஃபியாக்கள் எப்படியெல்லாம் எழுதுகிறார். சில மகான்மார்கள் தினமும் 500 ரகாத்து நஃபில் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்பதாக எல்லாம் எழுதுகிறார். 500 ரகாத்து நஃபில் தொழுதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய தக்வாவை என்ன சொல்லுது? அவர்களுடைய பேணுதல்களை நாம் என்ன சொல்வது என்பதில்லை. அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுல எப்படி ஒரு செய்தி பதிவு செய்கிறார்கள்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லக்கூடிய செய்தி தான். 4 இமாம்களும் இன்னும் சொல்ல போனார் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய காஸ் மாணவர் முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யூசுஃப் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ், இவர்கள் இருவரும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மிக குறிப்பிடத்தக்க மாணவர்கள். மிக 2 பேர், இமாம் அபு யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹ், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி, இருவரும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய நேரடி மாணவர்கள். இவர்களில் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் என்பவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத்.
யார் என்பவர்களே? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவுடைய மாணவராகிய முகமது ரஹ்மத்துல்லாவுடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய உஸ்தாதுடைய உஸ்தாது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய உஸ்தாது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இந்த 4 இமாம்களும் யார் என்பவர்களே? ஒவ்வொருவருவர் தங்களை மிகவும் மதிக்கக்கூடிய கண்ணியம் செய்யக்கூடிய நாதாக்கள் அவர்கள். அவரெல்லாம் யார் என்பது பேணுதலான வாழ்க்கையை வாழக்கூடிய மகான்மார்கள். அதனால இதில் யாரை புகழ்ந்தாலும் சரி, அது அந்தந்த இமாம்களை போல் 4 இமாம்களையும் புகழ்ந்தால்தானா என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபு ஹனீஃபாவுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயர்வோ பல இடங்களில் தன்னுடைய கிதாபுகளை பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால், மன் அராதல் ஃபிக்ஹ, எவரெல்லாம் மார்க்க கலையை நாடுவாரோ, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடுவாரோ, அவர்கள் எல்லோரும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய குடும்பத்தார்கள் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். ஃபுகஹாக்கள் அனைவரும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய குடும்பம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார். இப்படி எல்லாம் ஷாஃபியாக்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த நாதாக்கள் மற்ற இமாம்களை பரஸ்பரம் எவ்வளோ மரியாதை செய்து கொண்டார்கள், எவ்வளோ அவருடைய உயர்வுகளை மதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி செய்தி எழுதுகிறார். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இஷாவுக்கு செய்த ஒலுவை வைத்து 40 வருட காலங்கள் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறார்கள் என்பதாக எழுதுகிறார். இஷாவுக்கு செய்த ஒலுவை வைத்து 40 வருடங்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஃபஜ்ர் தொழுகிறார். இன்னைக்கு இஷாவுக்கு ஒரு ஒலு செய்கிறாங்களா, நைட்டு ஃபுல்லாக இபாதத்தில் கழிப்பார்கள், அந்த ஒலுவை கொண்டு தான் ஃபஜ்ர் தொழுவாங்க. இவ்வாறாக 40 வருட காலங்கள் செய்தார்கள் எழுதுகிறார். மிகவும் ஆச்சரியமான செய்திகளாக இருக்கிறது நாதாக்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளே. அவர்கள் அல்லாஹ் ரசூலிடம் நடந்து கொண்ட விஷயங்களை பார்க்கப்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எழுதுகிறாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹி குடும்பத்தார்களின் மீது மிகவும் பாசம் வைத்திருந்தார்கள், மிகவும் நேசம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு நேசம் என்றால், மக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை இப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், இமாம் ஷாஃபி ஷியாவாக போய்விட்டார். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்கள் என்ன சொன்னார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபியுடைய திருக்குடும்பத்தார்களின் மீது, அஹ்ல பைத்துகளின் மீது, ரசூலுல்லாஹுடைய பரம்பரையினர் மீது வைத்திருந்த முஹப்பத்தின் காரணத்தினால் மக்களில் சிலர் இப்படியே பேச ஆரம்பித்தார்கள், ஷாஃபி ஷியாவாக போய்விட்டார். ஷாஃபி என்னவாகிவிட்டார்? ஷியாவாக ஆகிவிட்டார், சுன்ன ஜமாத்தில் இல்லை என்று. இதை ஒரு நபர் சொன்ன பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஷியாவா போயிட்டீங்களா என்று கேட்ட பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிச்சார், இன்கான ரிஃபுதன் ஹுப்பு ஆலி முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை நேசிப்பது ஷியாத்தனம் என்றால், ஃபல் யஷ்ஹதி ஸகலானி அன்னி ராஃபிது, மனித இனமும் ஜின் இனமும் சாட்சியாக இருக்கட்டும், நானும் ஷியா தான். என்ன சொல்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசித்தால் ஷியா என்றால், மனித ஜின் இனம் நீங்கள் இருவரும் சாட்சியாக இருங்கள், நான் யார் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்? ஷியா தான். அன்பர்களே, ஷியா இல்லை, நீங்க அப்படி விளங்கக்கூடாது. என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்க மேல ஷியான்னு பணி போடுவோண்டா, நான் ஷியான்னு வச்சுக்கேன்ட்டாங்க சார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேசிக்கக்கூடியவர்களாக கிதாபுகளை எடுத்து ஷாஃபியாக்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியா அல்லாக்கள், இறை நேசருடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பார்ப்போமே ஆனால் மிகவும் ஆச்சரியமான முறையில் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ்விடத்தில் செலுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு ஹதீஸையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விடுவான், யாருக்கு அல்லாஹ் கைரே அல்லாஹ் நாடுவான், யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் அவரை இந்த மார்க்கத்தில் மார்க்க மேதையாக மாற்றுவான்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கைரே அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவான். என்ன நண்பர்கள், அதனால் நாம் நம்முடைய குழந்தைகளையும் இந்த மார்க்கத்தினுடைய ஞானங்களை அறிந்தவர்களாக ஆக்க முயற்சி செய்யணும். எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வருடம் 2 வருடம், மதர்சாக்கள் 5 வருஷ காலங்கள். அதில் இப்போ அவங்க கூட எதுவும் சேர்த்துட்டாங்க, காலேஜ் படிப்புகளையும் சேர்த்துட்டாங்க. அவர்கள் ஆலிமாகவும் போயிடுவாங்க, துனியாலவும் இல்முடைய மக்களாக போயிடுவாங்க. இன்று நாம் என்ன செஞ்சிட்டோம்? ஒன்வே மாதிரி ஒரு பக்கமாகவே போம். அல்லாஹுவை மறந்தவர்களே ஏற்படுத்திவிட்டு சதாவும் துன்யா 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 என்றே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. அந்த நிலையை விட்டு நாம் கொஞ்சம் மாற என்ன செய்ய நண்பர்களே? துன்யாவில் இருக்கும் பொழுது துன்யாவுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு அவசியமானது தான். அதே நேரத்தில் நாம் ஆகிரத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நாளை கியாமத்தில் அல்லாஹ்வையும் சந்திக்க வேண்டியதாக. அதனால் நண்பர்களே, இன்னைக்கு நாம் எவ்வளோ பேர் இருக்கோம்? எத்தனை பேருக்கு குளிப்பு கடமையானா ஃபரது எத்தனைன்னு தெரியாது? எத்தனை பேருக்கு தொழுகையில் ஃபரது எதுன்னு தெரியாது? எத்தனை பேருக்கு வாஜிப் எதுன்னு தெரியாது? சுன்னத்து எதுன்னு தெரியாது? அன்பர்களே, பொதுவான ஒரு மசாயில் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு.
ஃபர்லான சட்டங்களை கற்றுக்கொள்வது ஒரு ஃபர்து. நண்பர்களே, தொழுகையில் எது எது எல்லாம் ஃபர்து என்று இருக்கிறதோ அந்த ஃபர்லை கற்றுக்கிறது ஒரு ஃபர்து. அதே மாதிரி ஒருவில் எதுவெல்லாம் ஃபர்து என்று இருக்கிறதோ அந்த ஃபர்துடைய மசாயல்களை கற்றுக்கொள்வது ஒரு ஃபர்து. குளிப்பில் எது ஃபர்தோ, குளிப்பு கடமையானா அதை கற்றுக்கொள்வது ஒரு ஃபர்து. இப்போ நம்மள எத்தனை சகோதர முஸ்லீம்கள் குளிப்பு கடமையாகி குளிக்கிறோம், ஃபர்துகளை அறிந்து குளிக்கிறோமா என்பது என்னுடைய கேள்வியாக. நண்பர்களே, அப்படி குளிக்கவில்லை என்றால், ஃபர்து எதுவோ அதை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அந்த குளிப்பே அல்லாத கூடியிருக்க அந்த நிலையில் தொழுவக்கூடியது மிகப்பெரிய பாவம் என்பது. அதே போன்று ஃபுகஹாக்களுடைய ஒரு பொதுவான சட்டம் இது. எதையெல்லாம் கற்றுக்கொள்வது வாஜிபோ, தொழுகையில் எது வாஜிபோ அந்த இல்மை கற்றுக்கொள்வது நம் மீது வாஜிபு. ஒழுவுல எது வாஜிபோ, ஒழுவுல வாஜிபு கிடையாது. மற்ற அமல்கள், குடிப்புல எது வாஜிபு, மற்ற விஷயங்களில் எது வாஜிபோ அந்த வாஜிபை கற்றுக்கொள்வது நம் மீது வாஜிபுன்னு எழுதுறாங்க. எந்த அமல்கள் சுன்னத்தோ அந்த அமலை கற்றுக்கொள்வதும் சுன்னத்துன்னு எழுதுறாங்க. எந்த மசாயில்களை கற்றுக்கொள்வது நஃபீலோ, எந்த மசாயில்கள் நஃபீலோ அந்த நஃபீலான மசாயில்களை கற்றுக்கொள்வது நம் மீது நஃபீலுங்கிறாங்க. அன்பர்களே, நாம் மார்க்கத்துடைய விஷயங்களில், தீனுடைய விஷயங்களில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரு மனிதர் நல்ல விதமாக தொழுதுட்டு இருந்தார். தொழுது முடிச்சுட்டா ஒரு 2 சஜிதா சவு செஞ்சார். இப்போ இமாம் பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன்பா நல்லா தானே தொழுதை, ஏன் சஜிதா சவு செஞ்சேன்? இப்போ அந்த நபர் சொன்னார், என்ன அஜர்த்தி இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா, தொழுகையில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு அதனால் சஜிதா சவு. அப்போ அஜர் சொன்னாங்க, இல்லைப்பா எல்லாத்துக்கும் சஜிதா சவு கிடையாது. ஃபர்துகளை தொழுகையில் விட்டுட்டிங்கன்னா தொழுகை கூடாமல் போயிடும். வாஜிபாத்துகளை விட்டா சஜிதா சவு செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், தொழுதுட்டு இருக்கும் போது காற்று பிரிஞ்சிருச்சு, அதனால என்ன செஞ்சுக்கிட்டேன், சஜிதா சவு செஞ்சுக்கிட்டேன்டாரான். அவர் என்ன செஞ்சுட்டேன்னு தெரியல, தொழுதுட்டு இருக்கும்போது காற்று பிரிஞ்சிச்சு, அதுக்கு பதில் 2 சஜிதா சவு என்ன செஞ்சுட்டேன்னு. மசாயில் உங்களுக்கு விளங்குச்சான்னு எனக்கு தெரியல, அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. என்ன நண்பர்களே, அவர் காற்று பிரிஞ்சதுக்கு 2 சஜிதா சவு என்ன செய்கிறார். நண்பர்களே, இந்த அளவுக்கு தான் நம்முடைய விளக்கங்கள் இருக்குது. நம்முடைய விளக்கங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு ஆள் கேட்டார், மதீனாவில் ஒரே கூட்டமாக இருக்கு, பக்கத்தில் இருந்து சொன்னால் இங்கே தான் ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்கிறாங்க, இங்கே தான் ரசூலுல்லாஹ். மக்கால ஏன்ப்பா நிறையா கூட்டமாக இருக்குது, அப்போ பக்கத்தில் உள்ளால் அங்கே தான் அல்லாஹ் அடங்கியிருக்கிறான். அங்கே தான் யார் அடங்கியிருக்கிறான், அல்லாஹ்வை காபாவிலையும் ரசூலுல்லாஹ்வை மதீனாவிலையும் அடக்கியாச்சு. இங்கே போய் சேர்க்கிறதுல இன்றைக்கி நம்முடைய தீனுடைய நிலைமை அதுதான். நம்முடைய மார்க்கத்துடைய பெரும்பாலான மக்களுடைய நிலைமை என்னதான் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வை மதீனாவில் அடக்கிட்டு அல்லாஹ்வை எங்கே அடக்கியாச்சு. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்போ நான் சொல்ல வருவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், நாதாக்களுடைய வாழ்க்கை, இமாம்களுடைய சரித்திரங்கள், அவருடைய பேணுதலான நடைமுறைகள், இதையெல்லாம் நாம் குர்ஆன் ஹதீஸுகளில் இருந்து பார்ப்போம். ஆனால் அவருடைய வரலாறுகளை பார்ப்போம். குர்ஆனும் ஹதீஸை எப்படி எல்லாம் நம்மை வாழ சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாதாக்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தால் போதுமானது. என்ன நண்பர்களே, அவர்கள் எப்படி வாழ்ந்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காசாவில் பலஸ்தீனில் பிறந்தாங்க. 2 வயசில் மக்காவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இல்மு கற்றுக்கிறதுக்காக மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் இல்மு கற்றுட்டு யமனில் கொஞ்ச காலங்கள் அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். யமன்லேன்னு திரும்ப பக்தாது ஷரீஃப் சென்று பக்தாதில் லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் பற்றி பயான் செய்து கொண்டிருந்தார்கள். பக்தாதிலிருந்து திரும்ப மிஸ்ருக்கு போய், மிஸ்ர்னா எகிப்துக்கு போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே அல்லாஹ் பற்றி பயான் செய்து எகிப்தில் வஃபாத் ஆனார்கள் என்பதாக எழுதுறாங்க. ஹிஜ்ரி 204 54வது வயதில் அதே ரஜபு மாதத்தில் பிற 29 இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்திகால். என்ன ஆயிட்டாங்க நண்பர்களே, அவர்கள் பிறந்ததும் ரஜபுல, அவர்கள் மறைஞ்சதும் ரஜபுல. பிற 27 அங்கே பிறந்தார்கள், ஜும்மாவுடைய நாள் என்று பிறந்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி ரஜபு வியாழன் அன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிறாங்க பிற 29. பிற 30 வெள்ளிக்கிழமை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வை அடக்கம் செய்துவிட்டார். நண்பர்களே, 54 வருட காலங்கள் மட்டுமே வாழ்ந்த அந்த சூஃபி அவர்கள், அந்த மகான் அவர்கள், அவர்களுடைய அல்லாஹ்வின் பக்கம் இந்த தீனின் மீது அவர்கள் கொண்ட விருப்பத்தின் காரணத்தினால், அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த சேவையை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டதினால் இன்று பல கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இமாமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்நாள் எவ்வளோ மிகவும் பேணுதலாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மிக கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, மிகவும் உயர்ந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. என்பதற்கு ஒவ்வொரு தடவை இதை சொல்ல வருவதற்கான நோக்கமே மற்றவர்களுடைய அந்த அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லும் பொழுது லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப்ங்கற அல்லாஹ் கதைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி
முன்னோர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன், இவர்களுடைய வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது, உலில் அல்பாப் அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எத்தனை நபிமாருடைய வரலாறுகளை பதிவு செய்கிறான், எவ்வளோ நல்லடியாருடைய வரலாறுகளை பதிவு செய்கிறான். பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று அல்லாஹ் சொல்கிறான்? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவாளிகளுக்கு அதில் படிப்பினை இருக்கிறதுங்க அல்லாஹ் தஆலா. இப்போ நம்ம இந்த நாதாக்கள் இமாம்மார்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது நமக்கும் என்ன தெரிகிறது அன்பர்களே? இவர்கள் ரசூலுல்லாவை எப்படி நேசித்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்காக எவ்வளோ அர்ப்பணமாக இருக்கிறார்கள் என்பது போன்ற பல செய்திகள் நமக்கு தெரியும். இன்னும் நாதாக்கள் Subhanallahi walhamdulillahi wa la ilaha illallah wallahu akbar wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Allahumma salli ala rasulika sayyidina wa nabiyyina wa maulana Muhammadin